என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 28 வருஷ பணியில் இதுவரை என் மீது ஒரு புகார் கூட வந்ததில்லைன்ட்டார். ஜட்ஜுங்க நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, புகாரே வரலையா? வரவே இல்லை அப்படின்னு ஒன்று ஜட்ஜுங்க நல்ல ஆஃபீஸர் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அருணுக்கும் சரி மற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவர் மீது புகார் வரலைங்கிறது. மனித உரிமை ஆணையம்னு ஒரு ஆணையம் இருக்குது, மாநில மனித உரிமை ஆணையம். அங்கே போங்க. கே சாமிங்கிறவர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு இவர் மேலே. என்ன புகார்? அவர் இவரை எதிர்த்து பேசினாராம். ராத்திரியில் வழக்கமாக நைட்டில் போய் அவரை வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்து, அவர் குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, மனைவி இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு கூட மனசாட்சி இல்லை. அவரை தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன், அவர் நினச்சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, என்ன குற்றம் செய்தோம் தெரியலையன்னா அது பங்களாவுக்கு போகுது, அடையாறில் ஒரு காட்டு பங்களாவில் போகுது. அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனால், என்ன சார் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, கமிஷனர் அருணை எதிர்த்தா பேசுனேன்னு சொல்லி அடி, இரவு முழுவதும் அடி. அவருக்கு 36 வயசு தான் ஆச்சு. அவர் சொல்லிட்டார், இதுக்கு மேலே ஆச்சுங்கன்னா நான் செத்துடணும், நீ செத்தாலும் கவலை இல்லை. அவர் சொல்லிட்டார், செத்தா பணத்தை தூக்கி கூவணத்தில் போடுன்ட்டார், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அடித்த உடனே அப்படியே மயங்கி மூச்சு விட முடியாமல் அப்படியே விழுந்துட்டார். அவங்க கேட்குறாங்க அவர் அருண்கிட்ட, அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும், சார் மயங்கிட்டான் என்ன பண்ணுறது, ராயப்பேட்டை கொண்டு வா, ஐசியூ அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குமா? இடிய மீன் இருந்த சர்வாதிகாரி நாட்டில் கூட இப்படியெல்லாம் நடக்காது. இன்றைக்கி உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஒரு அட்டூழியம் வந்து நடக்காது. ஒரு பொம்மை முதல்வர், ஏபிசிடி தெரியாத முதல்வர் உட்காந்துருந்தா இவ்வளோ அட்டூழியமாக? அவர் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க ஐசியூ, ராயப்பேட்டை சென்னையில். எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட போது அந்த ஆஸ்பத்திரி தான். அங்கே கொண்டு போய் டாக்டர்களை மிரட்டுறாங்க, ஒழுங்காக சிகிச்சை கொடு. அவங்க சிகிச்சை கொடுத்து பயந்துட்டாங்க, செத்துட்டா என்ன பண்ணுறது, சிகிச்சை கொடுக்குறாங்க. கொஞ்சம் உயிர் பிழைக்கிறார். உயிர் பிழைச்சோடனே கேஸை போட்டு புழலுக்கு அனுப்பு, இவர் சொன்னார், கேஸை போட்டு புழலுக்கு அனுப்பு. கொஞ்சம் நல்லா உட்கார்ந்த உடனே அவரை கேஸை போட்டு புழல் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. புழல் ஜெயிலுக்கு போனால் அங்கேயும் அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்னு தெரியல. இங்கே வெளியில் இவருக்கும் புழல் ஜெயிலுக்கு என்னையா சம்பந்தம்னா, என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல. அடித்த அடியில் வெளியில் வந்து மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அருண் சொல்கிறாரு, என் மேலே இது ஒரு புகார் கூட வரலன்னு. இதை விட ஒரு கொலை முயற்சி, இதை விட புகார், ஆளை கொலை பண்ணுற வேலை பண்ணியிருக்காரு.